நிறைய நீங்க ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க எம்ப்ளாயிஸ் பெனிஃபிட்காக. அவங்களுடைய ஒர்க் டைமை குறைக்க போறதாகவும் அவங்கள வந்து நிறைய சர்ப்ரைஸ் நிறைய இடங்களுக்கு கூட்டு போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா சேலரியில ஏதாவது குறைச்சிட்டீங்களா? இல்லங்க, இட்ஸ் கோனா பி தி சேம். அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டயும் நான் பர்சனலா பேசினேன். ஒருத்தவங்கள்ட்டையும் இதுதான் நான் வந்து ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தது, நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட சொன்னேன் இது மாதிரி இதை பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சாம் நீங்க சேலரி ஏதாவது கம்மி பண்றீங்களா அப்படின்னாங்களா? இல்லப்பா இல்ல, சேலரி எல்லாம் எதுவும் கம்மி பண்ணல, வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா இது சில பேர் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலா இதால சஸ்டெயின் பண்ண முடியுமா? ஆனா இதை நிறைய கம்பெனிஸ் பண்ணிருக்காங்க, ஆக்சுவலா எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிருக்காங்க. அது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேட்கணும்னு நினைச்சேன். இது பண்ண எம்ப்ளாயிஸ்க்கு பெனிஃபிட், அதே சம்பளம் கம்மி நாள் வேலை பார்த்தா போதும், நிறைய வேற இடங்களுக்கு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. இதனால உங்களுக்கு கம்பெனிக்கு என்ன லாபம்? நான் சொன்ன கிரியேட்டிவ் ஒர்க், சோ ஹாப்பி பீப்புள், ஆஹா, ஹாப்பி என்வாயன்மெண்ட். இட்ஸ் நிறைய விஷயத்தை வந்து நீங்க குவான்டிஃபை பண்ண முடியாது. டார்கெட் மட்டும் இல்லாம ஹாப்பினஸையும் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. ஆமா, அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா கண்டிப்பா ஒர்க்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். Employees will stay back and more people will, talented people want to come and join us to grow in this thing. அது மட்டும் இல்லாம ஒரு பாயிண்ட் வந்து அமெரிக்கா பொறுத்த வரையுமோ இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்த வரையுமோ ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து எம்ப்ளாயிஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்ற ஒரு திங்கிங்கும் இருக்குது ஆக்சுவலா. சோ அதை வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். we need to balance it. we need to actually do all these awesome things and I hope someday all the companies will introduce this. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெறும் ஸ்கில் தான் ஆக்சுவலா. இப்ப நான் என்ன, அது மட்டும் இல்லாம ஸ்கில்லை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணும் ஆக்சுவலா. ஓகே, நான் வந்து எனக்கும் இது தெரியும்ன்றது வந்து இப்போ நோ லாங்கர் சர்டிபிகேஷன் மேட்டர்ஸ். எங்களோட கம்பெனிலையும் கூட எங்களுக்கு வந்து நாங்க வந்து நீங்க whether you are certified ப்ரொஃபஷனல் ஆர் நாட், உங்களுக்கு வேலை தெரிஞ்சதுன்னா போதும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆக்சுவலா. அப்ப அந்த சர்டிபிகேட்டால எந்த யூஸும் கிடையாது. என்ன பொறுத்த வரையும் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு வேலை தெரியணும்னு சொல்றதுதான் சர்டிபிகேட். இப்ப நேராவே உங்களுக்கு வேலை தெரியும்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சர்டிபிகேட் எனக்கு தேவையில்லை, இல்லைங்களா? சோ ஆக்சுவலி இந்த வீடியோ கீழே ஆளாளுக்கு எப்படி ரெஸ்யூம் அனுப்புறதுன்னு கேட்க போறாங்க. அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. கம்பெனில சேரணும்னா என்ன பண்ணணும் கீழே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். எந்த இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பலாம், இல்ல நாங்க லிங்க் போஸ்ட் பண்றோம். சோ நீங்க if people are looking for job you could actually apply here. சூப்பர். ஒரு நல்ல ரெஸ்யூம் ஒன்னு இருக்கு சார், ராஜ்மோகன் ஆறுமுகம் கேண்டிடேட் பேரு. அது நான் உங்களுக்கு டைரக்டாவே அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்ல. டைரக்டா நீங்க அனுப்பிச்சு. மிக முக்கியமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி வெறும் சர்டிபிகேட்டை நம்பாம நம்முடைய ஒரு தனி டேலண்ட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஸ்கில்ல தாண்டியும் அதை சுத்தி ஒரு வேல்யூஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறப்போ நிறைய விஷயங்கள், பண்புகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அது எவ்வளவு ஸ்கில்டா இருந்தாலும் ஒரு பீரியடுக்கு மேல ஒருத்தவங்களால வளர முடியாது வெறும் ஸ்கில்ல வச்சு மட்டும். நீங்க எப்படி வந்து ஒருத்தவங்களோட டீம்கிட்ட கோஆர்டினேட் பண்றீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை ஆனர் பண்றீங்க, அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறீங்கன்றதுல இருந்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அது வந்து இதை பத்தி நிறைய பேர் வந்து அதாவது நமக்கு வந்து சொல்லலன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா.